Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல பிளாஸ்டிக் வயர்ல இந்த அழகான ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் செய்யறதுக்கு நீங்க கூட போட தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க பேசிக் நாட் போட தெரிஞ்சிருந்தா போதும். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இது மீதமான ஒயரை வச்சு இந்த ஸ்டாண்ட் போட்டுடலாம். இதுக்கு ஒயர் அதிகம் தேவைப்படாது. இந்த ஃபோன் ஸ்டாண்ட் டேபிள் மேலே ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை இந்த மாதிரி நேர்வாக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோனை குறுக்கு வாக்கில் வச்சு நம்ம யூடியூப் படங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்டு என்னுடைய ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் 2 நாட் அதிகம் போட்டுக்கோங்க. ஒயர் லென்த் இதே அளவு எடுத்துக்கிட்டு நாட் இன்னும் 2 அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளாஸ்டிக் ஒயர் ஃபோன் ஸ்டாண்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் போடுறதுக்கு பிங்க் கலரில் நான் 8 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீம் கலரில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 3 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரு 1 ஃபீட் எடுத்துக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். திரும்பி இருக்க பக்கம் பண்டலோடு ஜாயிண்டாக இருக்கு. கட்டாக இருக்கிற பக்கம் மேல் பக்கம் இருக்கு. இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும். நீ அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பிங்க் கலர் ஒயரை ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். 10 இன்ச்சஸ் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரோடு நம்ம நாட் போடலாம். ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ணி வச்சிருக்க ஒயரு, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. இப்போ இதில் வச்சு நம்ம பேசிக் நாட் போடலாம். இந்த நாட்டை டைட் பண்ணிடணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரு பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது மேல் பக்கம் இருக்கிறது நீளமாக இருக்கிற ஒயரு, கீழ்ப்பக்கமாக இருக்கிறது 10 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா அந்த ஒயரு. இதே ஆர்டரில் தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரியே ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ஏற்கனவே அளவு எடுத்துருக்கறனால அதே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போடலாம். குறைவாக இருக்கிற ஒயரு இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்கணும். அதிகமாக இருக்க ஒயரு கீழ் பக்கமாக இருக்கணும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே விட்டுருக்க அளவே எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். இதில் 6 பிங்க் கலர் ஒயரு நான் ஜாயின் பண்ணிட்டேன். மேல் பக்கம் இருக்கிறது அதிகமாக இருக்க ஒயரு, கீழ் பக்கம் இருக்கிறது 10 இன்ச்சஸ் எடுத்த ஒயரு கரெக்டாக வச்சுருக்கேன். இனி க்ரீம் கலரை ஜாயின் பண்ணலாம். க்ரீம் கலரும் அதே போலயே ஜாயின் பண்ணணும். 10 இன்ச்சஸ் அளவில் ஃபோல்டு பண்ணிக்கணும். இனி அடுத்து பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். இனி அடுத்து க்ரீம் கலர் ஜாயின் பண்ணணும். இனி லாஸ்ட்டாக பிங்க் கலர் ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் 10 நாட்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 6 நாட்டு நான் பிங்க் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 க்ரீம் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து பிங்க் கலர், அப்புறம் க்ரீம், அப்புறம் பிங்க், இந்த ஆர்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரு 1 ஃபீட் விட்டுருக்கேன். இங்கேயே அதே மாதிரியே 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரு 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிடலாம். உங்கள் ஃபோனோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் 2 ஒயர் சேர்த்து எடுத்துக்கோங்க. இனி வழக்கம் போல் நம்ம ரன்னிங் ஒயர் கூடையில் போடுற மாதிரியே போட்டு வரணும். இப்போ ரன்னிங் ஒயரை ஏற்கனவே விட்டுருக்கிற 1 ஃபீட் அளவு எடுத்துட்டு நாட் போடணும்.
இப்போ பேஸில் செகண்ட் லைன் போட்டேன். இதுலேயும் அதே மாதிரியே 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் பேஸ் போட்டு வரணும். இப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 3 லைன்ஸ் கீழே 3 லைன்ஸ் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து மேலே போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் கம்மியாக இருக்குது ஒயரு, கீழே இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருகிடலாம். 3-4 நாட்டு உள்ளே சொருகிடலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருகிட்டேன். நம்ம வழக்கமாக ரன்னிங் ஒயர் கூடையில் போடுற மாதிரியே இதுலேயும் போட்டு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இதே போல் இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கார்னர் திருப்பலாம். கார்னர் திருப்பறனால அந்த இடத்துல 3 நாட்ஸ் வரும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அடுத்த லைனில் கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி முக்கோண வடிவமாக வந்திருக்கு. இதே போல தான் அடுத்த கார்னரும் திருப்பணும். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்றை முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, இது லாஸ்ட் போட்ட நாட்டு. இப்போ வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிடணும். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். திரும்பி இருக்க பக்கம் மேலே இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும். லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஒயரை அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு டைட் பண்ணிடணும். இந்த சுற்று வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைன் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்கு இல்லையா, அதை விட்டு அடுத்த நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் அடுத்த நாட்டில் பேசிக் நாட் போடுறேன். இனி வந்து எப்பவும் போடுற மாதிரியே இந்த சுற்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டு வரணும். மொத்தம் 3 லைன்ஸ் போட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ 3 லைன்ஸ் நான் போட்டேன். இதுலேயும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி இந்த லூப்பில் விட்டுட்டு இந்த ஒயரை இந்த லூப்பில் சொருகிடணும். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே சொருகிடலாம். இனி வந்து இந்த சைடு போட தேவையில்லை. இந்த ரன்னிங் ஒயரை நான் உள்ளே சொருகிட்டேன். இனி மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த குறைவாக இருக்கிற ஒயர் இருக்கிற பக்கம் நம்ம போட தேவையில்லை. இந்த சைட்லையும் பின்பக்கமும் தான் நம்ம போடணும். அதனால் நம்ம சைடில் இருந்து ரன்னிங் ஒயர் சொருகி ஆரம்பிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம சைடில் சொருகிடணும். இந்த குறைவாக இருக்கிற ஒயரை விட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண ஒயர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம சொருகணும். ஒரு 3 or 4 நாட்ஸ் நம்ம சொருகிடணும். இந்த மாதிரி சொருகிட்டு இனி வந்து இந்த லைன் போடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். நீ இப்படி கண்டினியூ பண்ணி போட்டு வரணும். நம்ம வந்து 3 சைட்ஸ் மட்டும்தான் போடணும், ஒரு சைடு போடக்கூடாது. இதே மாதிரி போட்டு வரணும். இந்த பக்கம் லாஸ்ட் எண்டிங் வரையும் போடணும். இந்த குறைவாக இருக்கிற ஒயரை விட்டுறணும். ஒயர் அதிகமாக இருக்கிற இடத்துல வரையும் நம்ம போட்டு வரணும். நான் இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ 4th லைன் போட்டேன். இது லாஸ்ட் வரையும் போட்டிருக்கேன். இந்த குறைவாக இருக்க ஒயரை நான் விட்டுட்டேன். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இனி கட் பண்ணிட்டு தான் போட்டு வரணும். இனி அடுத்த லைன் வந்து க்ரீம் கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இது வந்து 4th லைன் ஆரம்பித்தோம் இல்லையா, அதை விட்டு
அது ஃபஸ்ட் நாட்டை விட்டு அடுத்த நாட்டிலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த க்ரீம் கலர் ஒயரை நம்ம இந்த ஒயரில் ஜாயின் பண்ணிடணும். இது வந்து 4th லைன் ஆரம்பித்த நாட்டு. அந்த நாட்டை விட்டு ஒரு நாட் தள்ளி நம்ம இந்த 5th லைன் ஆரம்பிக்கிறோம். இதுவும் அதே மாதிரியே தான் லைன் போட்டு வரணும். அடுத்த எண்டிங் வரையும் போட்டு வரணும். இதே மாதிரியே இந்த லைன் போட்டு வாங்க. இதுவும் அதே போலயே இந்த லாஸ்ட் நாட்டை விட்டுட்டு அதுக்கு முதல் நாட்டு வரையும் போட்டு வாங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ 5th லைன் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து லாஸ்ட் போட்ட நாட்டுக்கு முதல் நாட்டு வரையும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இனி அடுத்த லைனும் இதே மாதிரி தான். அடுத்து நான் பிங்க் கலர் போடுறேன். அடுத்து நான் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து இந்த க்ரீம் கலர் நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுறேன். 2-3 இன்ச்சஸ் விட்டுட்டு நான் நாட் போடுறேன். இனி இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டு வரணும். இதே மாதிரி இந்த லாஸ்ட் எண்டிங் நாட்டுக்கு முதல் நாட்டு வரையும் போட்டு முடிங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது வரையும் போட்டிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். அடுத்து க்ரீம் கலரை ஜாயின் பண்ணலாம். இந்த நாட்டுக்கு முன்னாடி இருக்க ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த லைனில் மட்டும்தான் இனி கலர் சேஞ்ச் பண்ணும். இனி அடுத்த லைனில் பிங்க் தான் ஜாயின் பண்ணி போட்டு வரணும். இதே மாதிரி ஸ்டெப்ஸாக தான் வரும். இப்போ நான் இந்த க்ரீம் கலர் ஒயரை இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இனி வந்து மேலே பிங்க் கலர் தான் போட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே தான் வரும். ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து தான் போடணும். ஒவ்வொரு லைனும் அதே மாதிரி தான் போட்டு வரணும். இந்த மாதிரி மொத்தம் 7 லைன்ஸ் போடுங்க. நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதை போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து மொத்தம் 7 லைன்ஸ் இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கிறேன். இதுதான் லாஸ்ட் லைனு. இனி வந்து இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம சொருகிடலாம். இப்போ எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு அட்டையை நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பேஸ்க்கு வந்து நான் பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். நம்ம இது வந்து டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.